நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு தடையாக அமையலாம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட 323 துறைமுக கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று சபையின் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன. அர்ஜுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது. அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது. ஆனால் இது இனங்களுக்கிடையில் சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும். 323 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.